குட் ஆஃப்டர்நூன்பா. போன கிளாஸ்ல நடந்த சொல்யூஷன் யூனிட்ல நடந்த டெஸ்ட் 37ஓட ஆன்சர் கீஸ் பாருங்க. சரிங்களா? பியூர் வாட்டர் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் சி வாட்டர் பை என்ன ப்ராசஸ்பா? ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலியமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பியூர் வாட்டரை சால்ட் வாட்டர்ல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்க, சொல்யூஷன் ஆஃப் டூ லிக்யூட்ஸ் பாயில்ஸ் அட் டெம்பரேச்சர் மோர் தென் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் எய்தர். சரிங்களா? ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணும் போது உருவாகக்கூடிய பாயிலிங் பாயிண்ட் மற்ற ரெண்டு பியூர் ஸ்டேட்ல இருக்கிறத விட எப்படி இருக்கு? அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன டிவியேஷனா இருக்கும்? ஸோ நெகட்டிவ் டிவியேஷன். ஸோ ஆன்சர் பி. சரிங்களா? அதாவது ஏபி இஸ் ஸ்ட்ராங்கர் கிரேட்டர் தென் ஏஏ அண்ட் பிபி. சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நெகட்டிவ் டிவியேஷன் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, டூ சொல்யூஷன்ஸ் ஹேவிங் டிஃபரண்ட் ஆஸ்மாட்டிக் பிரஷர், the solution of the higher osmotic pressure is. சரிங்களா? ஸோ சேம் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரா இருந்ததுன்னா ஐசோட்ரோனிக்னு சொல்லுவோம். அதிகமா இருக்கிறதுக்கு பேரு ஹைப்பர், லோயரா இருக்கிறதுக்கு பேரு ஹைப்போ. சரிங்களா? ஸோ இப்போ இங்க எதுதான் கேட்கறாங்க அப்படின்னா ஹையர் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் தான் கேட்கறாங்க. ஸோ ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, the molar elevation constant is the ratio of elevation in boiling point 2. சரிங்களா? ஸோ molar elevation constant. சரிங்களா? மோலார் ஏற்ற மாறிலி அப்படிங்கிறது டெல்டா டிபி. பாருங்க, டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்டூ மொலாலிட்டி. சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு இதுல இந்த கேபியோட வேல்யூ தான் கேட்கறாங்க அப்படின்னா இந்த மல்டிப்ளைல இருக்க வேல்யூ என்ன செய்யணும்? இந்த சைடுல டிவைடுக்கு வந்துடும். ஸோ டெல்டா டிபி டிவைட் பை மொலாலிட்டி ஈக்குவல் டு கேபி. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் ஃபார்முலா நம்மளுக்கு. ஸோ அப்போ ரேஷியோல என்ன வருது? மொலாலிட்டி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஏ மொலாலிட்டி. அடுத்து பாருங்க, எலிவேஷன் ஆஃப் எ பாயிலிங் பாயிண்ட் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப். சரிங்களா? ஸோ என்ன மாதிரியான சொல்யூட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வாலடைல். நான் வாலடைல் அப்படின்னா ஆவியாகாத, சரிங்களா, அன்சாலுபிள் அப்படின்னா கரையக்கூடிய சொல்யூட்டா இருக்கணுமா, இல்ல நான் வாலடைல் அல்லது இன்சாலிபிளா இருக்கணுமா? சரிங்களா? அடுத்து வாலடைல் ஆவியாகக்கூடியது, அதே மாதிரி கரையிற தன்மை இருக்கணுமா, வாலடைலா அதே மாதிரி இன்சாலிபிளா இருக்கணுமா? சரிங்களா? நம்மளுக்கு தெரியும் ஒரு கொலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடைக்குன்னாவே நம்ம ஆட் பண்ணக்கூடிய சொல்யூட் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நான் வாலடைலா இருக்கணும். ஆனா கண்டிப்பா என்ன ஆகணும்? டிசால்வ் ஆகணும். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஏ தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ நான் வாலடைல் அண்ட் சாலுபிள் சொல்யூட்டா இருக்கணும். அடுத்தது பாருங்க, ப்ராப்ளம். சரிங்க, சொல்யூஷன் ஆஃப் 0.450 கிராம் ஆஃப் யூரியா, அதோட மாலிகுலர் வெயிட் கொடுத்திருக்காங்க 60 கிராம் இன் 22.5 கிராம் ஆஃப் வாட்டர் showed 0.170 degrees Celsius of elevation in boiling point. Calculate the molar elevation constant of the water. சரிங்களா? சோ என்ன கேக்குறாங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஒரு யூரியாவை என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்யூட்டை வாட்டர்ல டிசால்வ் பண்றாங்க. சரிங்களா? அப்போ சால்வெண்ட்னு பார்த்தோம்னா வாட்டர். சரிங்களா? சொல்யூட்னு பார்த்தோம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா யூரியா. அதாவது கரைபொருள் வந்து யூரியா. சரிங்களா? கரைப்பான் வந்து பார்த்தோம்னா வாட்டர். சரிங்களா? ரெண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதோட மாஸ் அப்ப என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை W2 எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட மாலிகுலர் வெயிட் கொடுத்துருக்கிறதுனால இது M2 எடுத்துக்கலாம். சரிங்களா? வாட்டரோட தான் என்னன்னு எடுத்துக்கலாம்? W1 எடுத்துக்கலாம். இந்த எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு அதிகமாகுது, கொதிநிலை எவ்வளவு உயருது அப்படின்னு சொல்றத டெல்டா டிபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரிங்களா? மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்க. மோலார் எலிவேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும்? கேபி ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுப்பா? டெல்டா டிபி ஈக்குவல் டு கேபி இன்டூ மொலாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த மொலாலிட்டி நம்ம பிரிச்சோம்னா எப்படி எழுதுவோம்? நம்ம W2 இன்டூ 1000 டிவைடட் பை M2 இன்டூ W1. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலா. நாம இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கேபி தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த ஃபார்முலா இன்டர்சேஞ்ச் பண்ணா எப்படி மாறும் பாருங்க. டெல்டா டிபி இன்டூ M2 இன்டூ W1 டிவைடட் பை W2 இன்டூ 1000. சரிங்களா? சோ உங்க எக்ஸ் ஃபார்முலா பாருங்க. சோ கீழே இருக்கிற டினாமினேட்டர் இருக்கிறது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வகுத்தல் இருக்கிறது இந்த சைடுல வச்சுனா பெருக்கல் ஆகும். சோ அப்ப M2 இன்டூ W1 டிபி கூட மல்டிப்ளை ஆயிடுச்சு. அதே மாதிரி மேல நியூமரேட்டர்ல இருக்கிறது பாருங்க ஈக்குவலுக்கு தான் வரும், டிவைட்ல டினாமினேட்டரா மாறிடுச்சு. சரிங்களா? இப்போ இதுல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னா அது கேபிக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? கேபி இப்போ அதோட வேல்யூ பாருங்க, டிபியோட வேல்யூ 0.170 இன்ட்டு M2 ஓட வேல்யூ பாருங்க 60 அவங்களே கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 60 W1 ஓட வேல்யூ பாருங்க சால்வெண்டோடது கிராம்ல இருக்கு. ஸோ 22.5 டிவைடட் பை W2 ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க, எவ்வளவு சொல்யூட் கரைபொருள் எவ்வளவு அப்படி அளவு 0.450 இன்டூ 1000. சரிங்களா? சோ இந்த
வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்க கேன்சல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான வேல்யூ எவ்வளவு வருது அப்படின்னா KB ஈக்குவல் டு 0.51 டிகிரி செல்சியஸ். சரிங்களா, 0.51 டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு கிடைக்குது. சரி, இது வந்து நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 0.5 மோலால் aqueous solution of a weak acid is 20% ionized. If the K for the water is 1.86 Kelvin per mole, the lowering in freezing point of the solution. சரிங்களா, பாருங்க ஒரு 0.5 மோலால் சொல்யூஷன், மொலாலிட்டியோட வேல்யூ ஸ்மால் m ஓட வேல்யூ சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்க 20% அயனைஸ்ட்னு சொல்லிட்டு ஆல்பாவோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. சரிங்களா, KF ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, அந்த சமயத்துல நம்மளுக்கு என்ன கேக்குறாங்க, எவ்வளவு டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் டெல்டா TF ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ நம்மளுக்கு பாருங்க இதுல ஆல்பாவோட வேல்யூ கொடுத்ததுனால வேன்ஹாஃப் ஃபேக்டர் என்ன பண்ணும், ஃபார்முலால நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப ஃபார்முலா டெல்டா TF ஈக்குவல் டு I இன்டூ KF இன்டூ மொலாலிட்டி தான் ஃபார்முலா. இப்போ இந்த ஐயோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இவங்க என்ன ஆசிட்னு சொல்லியிருக்காங்க, ஒரு வீக் ஆசிட் HX சொல்லியிருக்காங்க. சரிங்களா, HX எப்படிப்பா உங்களுக்கு அயன்ஸா மாறும், H பிளஸ் X மைனஸ் வரும். சரிங்களா, அப்போ இதுல ஒன்னா இருக்கும் போது ரெண்டும் ஜீரோ. சரிங்களா, இதுல ஒரு ஆல்பா மைனஸ் ஆகுதுன்னா இதுல ஒரு ஆல்பா இதுல ஒரு ஆல்பா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் நீங்க கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், I கிடைக்கும். இப்போ 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா. சரிங்களா, மைனஸ் ஆல்பா பிளஸ் ஆல்பா கேன்சல், I ஈக்குவல் டு 1 பிளஸ் ஆல்பா. சரிங்களா, ஆல்பாவோட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க 20%. 20% 100 டிவைட் பண்ணீங்கன்னா 0.2. அப்போ I ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கும் 1 பிளஸ் 0.2. ஆன்சர் 1.2. ஐயோட வேல்யூ 1.2. சரிங்களா, சோ இப்போ ஐயோட வேல்யூ 1.2 இன்டூ KF ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க பாருங்க 1.86. சரிங்களா, மொலாலிட்டியோட வேல்யூ எவ்வளவு சொல்லிருக்காங்க 0.5 அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இப்போ இந்த மூணையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1.12 கெல்வின் கிடைக்குது. சரிங்களா, சோ ஆன்சர் பாசிட்டிவ்ல வரணும். சோ பாசிட்டிவ் வரக்கூடியது தான் ஆன்சர். சோ டெல்டா TF ஈக்குவல் டு உங்களுக்கு 1.12 கெல்வின். இதே ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 0 கூட நீங்க மைனஸ் பண்ணி சொல்லுவீங்க. அப்ப ஆன்சர் என்னவா வரும், உங்களுக்கு மைனஸ்ல வரும். சரிங்களா, அதாவது 0 கூட மைனஸ் பண்ணா அப்படியும் தப்பு தான், ஏன்னா கெல்வின் இருக்கு. 0 டிகிரி நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூனிட் என்ன வரணும் அப்படின்னா டிகிரி செல்சியஸ் வரணும், கெல்வின் வரக்கூடாது. சரிங்களா, நீங்க கெல்வின் ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா 0 டிகிரிக்கு ஈக்குவலான கெல்வின் எவ்வளவு 273.15 கெல்வின், அது கூட மைனஸ் பண்ணி சொல்லிருக்கணும். சோ கரெக்டான ஆன்சர் பார்த்தோம்னா டி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட். அடுத்து பாருங்க, the freezing point in degree Celsius. freezing point பாருங்க, போன சம்ல டிப்ரெஷன் இன் freezing point கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த சம்ல பாருங்க freezing point கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரிங்களா, containing 0.1 gram of K3FeCN6 ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அதோட மோலார் மாஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க 329 in 100 gram of water அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, in 100 gram of water சொல்லிட்டு KF ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போ இந்த சம் நம்ம சால்வ் பண்றதுக்கு இன்னொரு ஃபேக்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கொடுத்துருக்க ஆன்சர் எல்லாத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா கம்பாரிசன் பண்ணி பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ வந்து இன்க்ளூஷன் ஆயிருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. சரிங்களா, அப்ப ஐயோட வேல்யூ இன்க்ளூஷன் ஆயிருக்கிறது நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா இதை நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். இதை ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தா எப்படி வரும், நம்மளுக்கு எப்படி கிடைக்கும், இது 3K plus FeCN6 3 மைனஸ் அப்படி தானே ஈக்குவலா வரும் ஸ்ப்ளிட் பண்ணும் போது. சரிங்களா, இதுல ஆல்பாவோட வேல்யூ கொடுக்கலன்னு சொல்லலாம் சார் நீங்க. சரிங்களா, ஆல்பாவோட வேல்யூ கொடுக்கலன்னா என்ன எடுத்துக்கலாம், அஷ்யூம் பண்ணலாம் அப்படின்னா 100 அஷ்யூம் பண்ணலாம். வேற என்ன கீழே இருக்க ஆப்ஷன் வேற எதுவுமே என்ன பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு டேலி பண்ண முடியல. சரிங்களா, அப்போ இங்க இடத்துல உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்ன வரும், அப்போ ஆல்பாவோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும். இப்போ நீங்க டிஸ்இன்டகிரேட் பண்ணனா இது 3 ஆல்பாவாப்பா, இது 3 ஆல்பா, இது ஆல்பா. அப்ப 1 மைனஸ் ஆல்பா பிளஸ் 3 ஆல்பா பிளஸ் ஆல்பா. சரிங்களா, ஆல்பா மைனஸ் ஆல்பா கேன்சல். அப்போ 1 பிளஸ் 3 ஆல்பானா இந்த ஆல்பாவோட வேல்யூ 100% அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் 1 அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்கும். அப்ப ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஐயோட வேல்யூ 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா, சோ இதுக்கப்புறமேட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ற மாதிரி தான் டெல்டா TF ஈக்குவல் டு I இன்டூ KF இன்டூ மொலாலிட்டி. சரிங்களா, மொலாலிட்டி நம்ம பிரிச்சு எழுதணும்னா எப்படி எழுதலாம், நம்ம W2 இன்டூ 1000 டிவைடட் பை M2 into W1 அப்படிங்கிற ஃபார்மட்ல நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம். சோ I ஈக்குவல் டு 4. சரிங்களா, KF ஈக்குவல் டு எவ்வளவு சொல்லியிருக்காங்க 1.86. சரிங்களா, W2 இதோட மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, சொல்யூட்டோட மாஸ் 0.1 கிராம். சரிங்களா, இன்டு 1000 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க. மாலிகுலர் மாஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 329 சொல்லியிருக்காங்க. இன்டு அதோட W1 ஓட வேல்யூ எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 100 கிராம்னு சொல்லியிருக்காங்க. சோ இன்டு 100.
சரிங்களா? இதை நீங்க சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2.3 into 10 power minus 2 கிடைக்குது டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. சரிங்களா? இதை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னன்னு பாருங்க, ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? TF equal to 0 minus delta TF. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், உங்க இது பாயிலிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் டெல்டா டிஎஃப் பிளஸ் பண்ணணும், ஃப்ரீசிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், ஜீரோ கூட என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம 0 மைனஸ் போட்டோம் அப்படின்னா அதே வேல்யூ தான் மறுபடியும் ரிப்பீட்டடா கிடைக்கும். 2.3 into 10 power minus 2 டிகிரி செல்சியஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனா என்ன கிடைக்கும்னா ஆன்சர் என்னத்துல கிடைக்கும்? மைனஸ்ல கிடைக்கும். சரிங்களா? அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ. அடுத்தது பாருங்க, 0.1 மோலால் அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் வீக் ஆசிட். சரிங்களா? 0.1 மோலால் எதோட வேல்யூ சொல்றாங்க அப்படின்னா ஸ்மால் எம்மோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து 30% அயனைஸ்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்பாவோட வேல்யூ சொல்லியிருக்காங்க. அடுத்தது KF. சரிங்களா? KF ஃபார் வாட்டர் இஸ் 1.86. KF ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் த சொல்யூஷன் வில் பி, ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. TF எவ்வளவு, சேஞ்ச் கேட்கல, சொல்யூஷனோட TF எவ்வளவு அப்படின்னு தான் கேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம பாருங்க, நம்மளுக்கு ஏற்கனவே முன்ன போட்ட ஃபார்முலா தான் டெல்டா TF ஈக்குவல் டு I into KF into மொலாலிட்டி. சரிங்களா? மொலாலிட்டியோட வேல்யூ 0.5 டேரக்டா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வீக் ஆசிட், நம்ம இது வீக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம போன இதுல பார்த்த மாதிரி அதே தான், ஒரு HX அப்படிங்கிற ஃபார்முலா தான் வச்சுக்கணும். சரிங்களா? HX அப்படின்னா நம்மளுக்கு இதோட அவுட்புட் என்ன கிடைக்கும்? H பிளஸ் எக்ஸ் மைனஸ்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 1 மைனஸ் ஆல்ஃபானா இதுல ஒரு ஆல்ஃபா இதுல ஒரு ஆல்ஃபா ரெண்டு கேன்சல் ஆயிடும். அப்போ I ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அப்போ 1 பிளஸ் ஆல்ஃபா தான் கிடைக்கும். இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 30% அப்படின்னா அதை எவ்வளவு எடுத்துக்கலாம்? 100 டிவைட் பண்ணோம்னா 30 டிவைட் பை 100 போட்டோம்னா இதோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 0.3 கிடைக்கும். அப்போ 1 பிளஸ் 0.3 ஐயோட வேல்யூ எவ்வளவு கிடைக்கும்? 1.3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அப்போ டெல்டா டிஎஃப் ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெல்டா டிஎஃப் ஈக்குவல் டு ஐயோட வேல்யூ எவ்வளோனா 1.3, கேஎஃப் ஓட வேல்யூ பார்த்தோம்னா 1.86. சரிங்களா? மொலாலிட்டியோட வேல்யூ பார்த்தோம்னா 0.1. சரிங்களா? இதை நீ மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 0.24 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? 0.24 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. ஆனா நம்மளுக்கு கேட்டுக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 0 கூட என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 0.0 மைனஸ் 0.24 டிகிரி செல்சியஸ்னு போட்டீங்க அப்படின்னா TF ஈக்குவல் டு எவ்வளவு கிடைக்குது? மைனஸ் 0.24 டிகிரி செல்சியஸ் கிடைக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, after adding a solute the freezing point of the water decreases to. சரிங்களா? ஒரு வாட்டர், நம்ம வாட்டர்ல வாட்டர் சால்வெண்டா ஒரு கரைப்பான யூஸ் பண்றதுல ஒரு சொல்யூட் ஆட் பண்ணும்போது ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளவு சொல்லி குறையுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 0.186 டிகிரி செல்சியஸ் ஆகுது. அதாவது இது ஃப்ரீசிங் பாயிண்டா மாறி இருக்கு. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து நம்ம டெல்டா டிஎஃப் கண்டுபிடிக்கலாம். டெல்டா டிஎஃப் என்ன பண்ணா போதும் அப்படின்னா இந்த மைனஸ் மட்டும் என்ன பண்ணா போதும், ரிமூவ் பண்ணா போதும். ஏன்னா 0 மைனஸ்னு போட்டாதான் அதுல இருந்து அது வேல்யூ கிடைக்கும். அப்ப டிஎஃப் ஈக்குவல் என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா 0.186 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கப்ப வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டெல்டா டிபி? சரிங்களா? அதே சமயத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கேஎஃப் ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டட் தான். இப்போ நம்மளுக்கு டெல்டா டிபி ஃபார்முலா என்னதுப்பா? கேபி இன்டூ மொலாலிட்டி. சரிங்களா? அதே சமயத்துல TF க்கு ஃபார்முலா என்னது? KF இன்டூ மொலாலிட்டி. சரிங்களா? இப்ப ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்களேன், என்ன ஆகும்? மொலாலிட்டி கேன்சல். சரிங்களா? அப்ப மீதி என்ன இருக்கும் உங்களுக்கு? டெல்டா டிபி டிவைட் பை டெல்டா டிஎஃப் கேபி இன்டூ கேஎஃப் வரும். நம்மளுக்கு டெல்டா டிபி வேணும்னா இந்த டெல்டா டிஎஃப் அந்த சைடு கொண்டு போனோம் மல்டிபிகேஷன் ஆயிடும். அப்ப டெல்டா டிபி ஈக்குவல் டு டெல்டா டிஎஃப் இன்டூ கேபி டிவைடட் பை KF னு வரும். சரிங்களா? டெல்டா டிஎஃப் ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பாருங்க. டெல்டா டிஎஃப் ஓட வேல்யூ பாருங்க, இங்க கண்டுபிடிச்சு எழுதி இருக்கோம் 0.186 இன்டூ கேபி. கேபியோட வேல்யூ பாத்தீங்கன்னா 0.521 டிவைடட் பை KF ஓட வேல்யூ பாருங்க இங்க இருக்கு. KF ஓட வேல்யூ இங்க கொடுத்துருக்காங்க 1.86. சரிங்களா? இப்ப அடிச்சுன்னா இதோட 10 டைம்ஸ் தான் இது. சரிங்களா? 10 ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 0.5 இருக்கிறது என்ன மாறிக்கும் உங்களுக்கு? டெல்டா டிபி ஈக்குவல் டு 10 ஆல் டிவைட் பண்ணா இன்னொரு டெசிமல் பாயிண்ட் தள்ளி போகும். அப்ப 0.0521. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் உங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னா பி ஆப்ஷன்ல இருக்கு. சோ ஆன்சர் பி. சரிப்பா, நெக்ஸ்ட் டெஸ்ட் 38 ஓட ஆன்சர் டிஸ்கஷன் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.